ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, இந்த பாதையில் நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நான் தலை குனிந்து விடுவேனோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார். அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். அவர் உங்களுடைய தலையை உயரச் செய்கிறார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு ஜீவனுள்ளது ஐயா. பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இதோ உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தைரியப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் கூடவே இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. தீமைகள் வெளியேறட்டும், தீங்கான காரியங்கள் வெளியேறட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், இவர்களுடைய நன்மைகளை தடை பண்ணுகிற வல்லமைகள் உம்முடைய நாமத்தில் செயலற்று போகட்டும் அப்பா. எந்தெந்த காரியம் உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பயத்தை மாற்றி இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை காணச் செய்வீராக. முடியாத காரியத்தை முடிய செய்து கொடுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து கொடுப்பீராக. எந்த மனித கண்களில் தயவை கட்டளையிட வேண்டுமோ அந்த தயவை கட்டளையிட்டு உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவீராகப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஐயா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக, ஞானத்தை கொடுப்பீராகப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாம தைரியமா இருங்க. வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமேன்.